Hi friends, வணக்கம் and welcome to Sanjay Amma சமையல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் சஞ்சய்? குளத்துக்கு போறோம். குளத்துல போய் என்ன பண்ண போறோம்? மீன் பிடிக்க. நாங்க இன்னைக்கு குளத்துல போயிட்டு மீன் பிடிக்க போறோம். வாங்க மீன் பிடிச்சு இன்னைக்கு நம்ம அதை சூப்பரா குழம்பு வச்சிடலாம். பிடிக்க போறோமா இல்லையா அதுக்குள்ள சொல்லியாச்சு குழம்பு வைக்க போறோம்னு. ஓகேவா? போலாமா? வாங்க. சஞ்சய் அம்மாவையும் பூனை சத்தையும் பார்க்க எப்படி இருக்கு? இப்ப சஞ்சய் பிள்ளை பிடிக்கும். இந்த ஊர்ல பஞ்சம் வந்தானே எல்லாரும் மூட்டை பெட்டி சட்டியே கட்டிட்டு நடந்து போவாங்க பாரு, அதே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இன்னும் ரொம்ப தூரம் போகணும். வாங்க போயிட்டு நம்ம வந்து குளத்துல போய் மீன் பிடிக்கலாம். வெயில் பயங்கர வெயிலா இருக்கு பாருங்க, சுத்தி எதுவுமே கிடையாது. தாத்தா ஹாய் சொல்லுங்க. நாங்க மீன் பிடிக்க போறோம். அப்படி கூடி கிடைச்சிருச்சு. சாய்க்கு மீன் ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிக்காதா? ஏன்? சஞ்சய்க்கு மீன் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? வழுக்குது ஒரு மாதிரி சவுதியா இருக்கு கீழே. என்ன கஷ்டப்பட்டு வர்றதுக்கு அந்த வழியே வந்திருக்கலாம். இந்த இடத்துல இந்த சவுத்தை ஒட்டி இந்த இது வந்து கீழே தரையில வரணும். சும்மா இப்படி வரக்கூடாது. கேட்டியா? மேல்டால வரக்கூடாது. அங்க வர ஒடுங்கிரும். மைனி இங்க நீ நடுவுல நின்னு அப்படியா தரையில பிடிச்சு அப்படி அப்படி இந்த சோத்தை ஒட்டி வர என்ன தேய்ச்சிட்டு தான் வரேன். அப்படி இங்க வர வர சுருங்கும். அங்க வலையன்னு இழுத்துக்கிடணும். அசுரன் படம் வரல வராது. தட்டு முடிச்சுட்டாங்க. இதுதான் எங்க வேணாலும் கிடைக்குங்க. நான் இந்த வலையை விட்டுருது அங்க கலைக்கும் கல்லுல பூவேல் தாத்தா கொடுத்த பில்டப்ப பார்த்தா நான் ஃபுல்லா மீனா இருக்குன்னு நினைச்சேன். நாங்க வந்தது எப்படி பிடிச்சோம்? பிடிச்சாச்சு, அதை நான் பார்க்கலையே. இங்க பாரு பூனேஸ் கலைஞ்சிடும்ல உங்களுக்கு. எப்படி வந்தாலும் போதும். என்ன ரெண்டு மறுபடியும் போதும். ஆடு குட்டி வந்துடுமா? வேற அதான் இதுலயே பிடிச்சி அந்த இடத்துல வளைய வச்சுட்டு சவதி கோதி அதுக்கு மேல அள்ளி போட்டு ரெண்டு பேரும் உரிச்சு உட்காந்துக்கிறீங்களா? சாய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு கொஞ்சம்.
நீங்க 2 பேரும் பாடுங்க. நம்ம பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் இந்த மாதிரி தலையை நல்லா ஆஞ்சிடணும். தலையோடு சேர்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. தலையெல்லாம் பொறுமையாக உட்காந்து ஆஞ்சிட்டு இந்த மண் சட்டியில் போட்டு நம்ம விரசணும் அப்படின்னா அதில் இருக்கிற செதில்லாம் போயிடும். நம்மளுக்கு இன்றைக்கி குழம்பு இந்திராத்தை தான் செஞ்சு காட்ட போகிறாங்க. அவங்க சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க. எல்லா சமையலுமே சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க தான் இன்றைக்கி நம்மளுக்கு மீன் குழம்பு செஞ்சு தர போகிறாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது என்ன மீனத்தை? கெண்டை மீன். கெண்டை மீன். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லுங்க கொஞ்சம். மண்டை ஆஞ்சிட்டு உரைச்சி அதனால குழம்பு வைக்கணும். மசாலா அரைச்சி குழம்பு வைக்கணும். இன்னைக்கு என்ன மசாலாலாம் சேர்க்க போறீங்க? கொத்தமல்லி, வத்தல், வெங்காயம், மாங்காய், புளி, தக்காளி, மிளகாய் எல்லாம் போட்டு. சரி சரி. சரி, இதை நம்ம க்ளீன் பண்ணி காய போட்டால் கருவாடாயிரும். கருவாடாயிரும். கொலை கருவாடு என்ன? சரி, குழம்பு வைப்போமா? குழம்பு இந்த மீனுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் போடணும்? வத்தல், மல்லி, சீரகம், அவ்வளோ எண்ணெய் விட்டு வறுத்து அதனால தேங்காய் வச்சு எல்லாம் அரைச்சி தக்காளியும் உள்ளியும் வசக்கி அதனால மசாலையை ஊற்றி மீனை தட்டி சாப்பிடணும். சரி. இன்னைக்கு மீன் குழம்பு. குளத்துல பிடிச்ச கெண்டை மீன் குழம்பு. ஆமா ஆமா. நீர் உங்ககிட்ட தர விடடா ஒன்று கொடுத்துருந்தோம். கடுகு போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு, போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கண்ணாடி மாதிரி வதங்கின மாதிரி தக்காளி போடணும். நீங்க இப்போ ஊர்ல என்ன வேலைக்கெல்லாம் தான் போவீங்க? காட்டு வேலைக்கு போவேன். மாதிரி 100 நாள் வேலை. சரி சரி. காட்டு வேலைன்னா களை பறிக்க அந்த மாதிரி. களை வெட்ட. சரி சரி. நீங்க என்ன சமையல் நல்லா பண்ணுவீங்க? எல்லாம் நல்லா பண்ணுவேன். எல்லாம் நல்லா பண்ணுவீங்களா? சரி சரி. இப்போ தக்காளி போட போறேன். வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி போட்டாச்சு. அதுக்காக மாங்காய் போடணும். மாங்காய் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். மாங்காய் போட குழம்பு மீன் மாங்காய் போட. கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தால மிளகாய் போட்டாச்சு. தக்காளி போட்டு அரைச்சி வச்ச மசாலையை உள்ள போட்டு தேங்காய் போட்டு தேங்காய் போட்டு அடுத்தால புளி ஊற்றணுங்களா? நானமா வச்சாதான் எல்லாரும் கொடுக்க முடியும். அது ஊற்றி வச்சுக்கேன். உப்பு போடணுமா? உப்பு. இப்போ நீங்க நம்ம வறுத்து அரைச்ச அந்த மல்லி, வத்தல், சீரகம் அந்த மசாலா அப்புறம் தேங்காய், புளி அது ரெண்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊத்திருக்கீங்க. புளி எவ்வளவு சேர்க்கணும்? ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்தா கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு இந்த மசாலா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்க்கணும். மீனை போட்டுருவோம். இப்போ அது கறி வைக்கங்காட்டி அவ்வளோ வந்துச்சு. சூப்பரா. இப்போ இதை மூடி வச்சிடலாம்னா நல்லா இருக்கு.
ச்சே, குழம்பு குடிச்சு பாரு சூப்பராக இருக்கு. குழம்பு மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சு வெந்தது இறக்கிறோம். சூப்பர். சூப்பராக இருக்கு. குழம்பு சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பராக இருக்கு. உப்புலாம் கரெக்டா இருக்கா? கரெக்டாக இருக்கு. குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். சரி.